வணக்கம் மாணவ செல்வங்களே, அனைவரும் நலமோடு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் இந்தியாவில் உள்ள தொழில்கள் பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். தொழில் என்றால் என்ன? தொழில் என்பது மூலப்பொருட்களை பயனுள்ள மற்றும் தேவையான பொருட்களாக மாற்றும் இடமாகும். எனவே மூலப்பொருட்களை பயனுள்ள செயல்முறையாக மாற்றுவதற்கு மூலப்பொருட்கள் என்ன, மூலப்பொருட்கள் எவ்வாறு அடையாளம் காணப்பட்டு தொழில்துறைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். இதற்கு நமக்கு போக்குவரத்து சாதனம் தேவை. மூலப்பொருட்கள் இலக்கை அடைந்த பிறகு நமக்கு இயந்திரங்கள் தேவை. பின்னர் திறமையான மற்றும் திறமையற்ற மக்கள் உற்பத்தியை பெறவும் சந்தையை அடையவும் வேலை செய்கிறார்கள். கற்றுக்கொள்வீர்கள். தொழிற்சாலைகளை அமைப்பதற்கான தேவைகள்: தொழில்துறை இடம், விவசாயம் சார்ந்த தொழில்கள், கனிம அடிப்படையிலான தொழில்கள், ஆட்டோமொபைல் தொழில்கள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல் தொழில். முக்கிய வார்த்தைகள்: காலனித்துவ ஒரு சக்தி வாய்ந்த தேசத்தை பராமரிப்பதில் அல்லது மற்ற நாடுகளின் மீது தனது கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்கள்: விவசாய பொருட்களை மூலப்பொருளாக கொண்ட தொழில்கள் வேளாண் சார்ந்த தொழில்கள் எனப்படும். கனிம அடிப்படையிலான தொழில்கள்: கனிம அடிப்படையிலான தொழில்கள் கனிம தாதுக்களில் இருந்து மூலப்பொருட்களை பெறும் முக்கிய தொழில்கள். ஆட்டோமொபைல் தொழில்கள்: ஆட்டோமொபைல் தொழில் வாகனங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் வணிகமாகும். தகவல் தொழில்நுட்பம்: தகவல்களை சேமிப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் அனுப்புவதற்குமான அமைப்புகளின் ஆய்வு அல்லது பயன்பாடு. நகரமயமாக்கல்: அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நிரந்தரமாக ஒப்பீட்டளவில் சிறிய பகுதிகளில் குவிந்து நகரங்களை உருவாக்கும் செயல்முறை. தொழில்களை அமைப்பதற்கான தேவைகள்: இயந்திரங்கள், மின்சாரம், கனிமங்கள் மற்றும் தாதுக்கள் மற்றும் போக்குவரத்து, தகவல் தொடர்பு போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவை எந்தவொரு தொழில்துறையையும் அமைப்பதற்கு தேவையானவை. நாட்டின் வளர்ச்சியில் தொழில்கள் இன்றியமையாத பகுதியாகும். இந்திய தொழில்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சியடைந்து வருகின்றன மற்றும் தொழில்களை மேம்படுத்துவதில் அரசாங்கத்தின் முன்முயற்சியின் பங்கு. நீண்ட காலமாக இந்தியாவின் முக்கிய தொழில்துறை நடவடிக்கை கைவினைப் பொருட்கள், குறிப்பாக ஜவுளி பொருட்கள். பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் கீழ் இந்தியா ஒரு நல்ல தொழில்துறை அடித்தளத்தை உருவாக்க முடியவில்லை. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் பொதுவான கொள்கை இந்தியாவில் நவீன தொழில்துறையை மேம்படுத்துவது அல்ல, ஆனால் பிரிட்டிஷ் பொருட்களுக்கு இந்தியா ஒரு சந்தையை வழங்குவதை உறுதி செய்வதாகும். இது இந்தியாவின் பாரம்பரிய கைவினைத் தொழில்கள் அழிக்கப்படுவதற்கும் பாரம்பரிய பாரிய வேலையின்மைக்கும் வழிவகுக்கிறது. 1947க்கு பிறகு நாட்டில் தொழில்துறை நடவடிக்கைகளை மேம்படுத்த இந்தியா பல முயற்சிகளை தொடங்கியது. நாட்டை தொழில்துறையில் வளர்ச்சியடைய செய்ய தன்னிறைவு நமது தேவை. தொழிற்சாலைகளுக்கு இயந்திரங்களின் தேவை. இந்த இயந்திரங்களை இயக்குங்கள். அனைத்து தொழிற்சாலைகளுக்கும் பொதுவாக மின்சாரம் தேவைப்படும் சக்தி ஆதாரம். அனைத்து தொழில்களுக்கும் மூலப்பொருட்கள் தேவை. அதிலிருந்து பொருட்களை உற்பத்தி செய்யலாம். இறுதியாக தொழிற்சாலைக்கு மூலப்பொருட்களை கொண்டு வரவும் அவற்றிலிருந்து முடிக்கப்பட்ட பொருட்களை மாற்றவும் தொழிற்சாலைகளுக்கு போக்குவரத்து தேவைப்படுகிறது. தொழில்துறை இடம்: தொழிற்சாலையின் இருப்பிடத்தை பாதிக்கும் காரணிகள் மூலப்பொருட்கள், நிலம்,
நீர், உழைப்பு, சக்தி, மூலதனம், போக்குவரத்து மற்றும் சந்தை ஆகியவற்றின் கிடைக்கும் தன்மையாகும். இந்த காரணிகளில் சில அல்லது அனைத்தும் எளிதில் கிடைக்கக்கூடிய தொழில்கள் அமைந்துள்ளன. பெரும்பாலான தொழில்கள் நகரங்களில் அல்லது அருகில் அமைந்துள்ளன, ஆனால் தொழில்மயமாதலும் நகரமயமாக்கலும் கைகோர்த்து செல்கின்றன. விவசாயம் சார்ந்த தொழில்கள். விவசாய பொருட்களை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் வேளாண் சார்ந்த தொழில்கள் எனப்படும். பொதுவாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் என்பது விவசாயத்துடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்பு கொண்ட தொழில்களாகும். இது விவசாய மூலப்பொருட்களை அடிப்படையாக கொண்ட பல்வேறு தொழில்துறை, உற்பத்தி மற்றும் செயலாக்க நடவடிக்கைகள் மற்றும் விவசாயத்திற்கு உள்ளீடுகளாக செல்லும் நடவடிக்கைகள் மற்றும் சேவைகளை உள்ளடக்கியது. கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குதல், பின்தங்கிய பகுதிகளை விவசாய தொழில்களை அமைப்பதற்கு ஏற்றதன் அடிப்படையில் மேம்படுத்த உதவுங்கள். கிராமங்களில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதை தடுக்கவும். விவசாயத்திற்கும் தொழில்துறைக்கும் இடையே சமச்சீர் வளர்ச்சியை ஊக்குவித்தல். விவசாயம் சார்ந்த தொழில்களின் சில எடுத்துக்காட்டுகள். காகித உற்பத்திக்கு மரத்தை பயன்படுத்தும் காகித தொழில். நிலக்கடலை விதைகள், சூரியகாந்தி விதைகளை பயன்படுத்தும் காய்கறி, எண்ணெய் தொழில். தேயிலை மற்றும் காபி விதைகளை பயன்படுத்தும் தேயிலை மற்றும் காபி தொழில்கள். பருத்தி மற்றும் பட்டு வெப்பத்தை பயன்படுத்தும் ஜவுளி தொழில். கரும்பை பயன்படுத்தும் சர்க்கரை தொழில். கனிம அடிப்படையிலான தொழில்கள். கனிமங்கள் மற்றும் உலோகங்களை மூலப்பொருளாக பயன்படுத்தும் தொழில்கள் கனிம அடிப்படையிலான தொழில்கள் எனப்படும். தாதுக்கள் அவற்றின் புவியியல் கட்டமைப்பின் அடிப்படையில் இந்திய துணைக்கண்டத்தில் பரவலாக உள்ளன. இன்றியமையாத கனிமம் முக்கியமாக தீபகற்ப இந்தியாவில் உள்ளது. கனிமங்கள் அமைந்துள்ள அதே இடங்களில் இரும்பு மற்றும் எஃகு ஆலைகளும் விநியோகிக்கப்படுகின்றன. நிலக்கரி, பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு ஆகியவற்றின் வழக்கமான ஆற்றல் வளங்களும் அதே பிராந்தியங்களில் கிடைக்கின்றன. இது தொழிற்சாலைகளின் கனிம அடிப்படையிலான உள்ளூர் மயமாக்கலுக்கு உதவுகிறது. இந்தியாவில் கனிம அடிப்படையிலான தொழில்களின் சில எடுத்துக்காட்டுகள். இரும்பு மற்றும் எஃகு தொழில், தாமிர உருக்கும் தொழில், அலுமினியம் தொழில், ஈயம் மற்றும் துத்தநாகம் உருக்கும் தொழில், சிமெண்ட் தொழில். இத்தொழில்கள் உற்பத்தி மட்டுமின்றி ஏற்றுமதியிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. ஆட்டோமொபைல் தொழில். ஆட்டோமொபைல் வாகனங்கள் பொருட்கள் மற்றும் பயணிகளின் விரைவான போக்குவரத்தை வழங்குகின்றன. அனைத்து இருசக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் மற்றும் பல பயன்பாட்டு வாகனங்கள் இந்தியாவில் பல்வேறு மையங்களில் தயாரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் ஏற்றுமதிக்கான தொழிலாளர் கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்ள இந்தியாவில் ஆட்டோமொபைல் உற்பத்திக்காக ஒரு பன்னாட்டு நிறுவனம் அல்லது நிறுவனம் அமைக்கப்பட்டது. பெரும்பாலான ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள் டெல்லி, குர்கான், பூனே, சென்னை, கொல்கத்தா, இந்தூர், ஹைதராபாத், ஜாம்ஷெட்பூர் மற்றும் பெங்களூரை சுற்றி அமைந்துள்ளன. தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு தொழில். தகவல் தொழில்நுட்பம் என்பது கணினிகள், மென்பொருள் மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை சேமிப்பதற்கும் மீட்டெடுப்பதற்கும் தரவு பரிமாற்றத்திற்கும் பயன்படுவதை குறிக்கிறது. எலக்ட்ரானிக் தொழில்
மறுபுறம் தொலைக்காட்சிகள், ஸ்மார்ட் போன்கள், டேப்லெட்டுகள் மற்றும் கணினியின் போன்ற மின்னணு சாதனங்களின் வடிவமைப்பு, மேம்பாடு மற்றும் உற்பத்தி ஆகியவற்றில் அக்கறை கொண்டுள்ளது. முடிவுரை: தொழில்மயமாக்கல் என்பது பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய அங்கமாகும். காலத்தில் இந்தியாவின் தொழில்துறை விரிவாக்கம் ஒரு கலவையான படத்தை அளிக்கிறது.